வணக்கம். சொல்லாமல் தொட்டு சென்ற காதல் அத்தியாயம் 2. சில வருடங்கள் கழித்து. என்ன விளையாடுறீங்களா? திடீர்னு வானா எப்படி வர முடியும்? நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. ஆனா மறக்காம என் பேர்ல மொய்ப்பணம் மட்டும் வச்சுட்டு வந்துருங்க என்று போனில் எரிச்சலுடன் பேசிக் கொண்டிருந்தாள் சவிதா. அதெல்லாம் வைக்க முடியாது. மிஸ் கேட்டா அவ புருஷனை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு மிஸ்ன்னு சொல்லிடுறோம். நீ வர வேணாம், அங்கேயே இரு என்று பதிலுக்கு கோபப்பட்ட புஷ்பாவை கண்டு பல்லை கடித்தவள், ஏன் பேச மாட்ட? இதுவும் பேச இன்னும் பேசுவ. நல்லா உள்ளூர்ல இருந்துகிட்டு வக்கனையா பேசு. மெட்ராஸ்க்கு வா வான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன், இங்க எட்டி பாக்குறியா? இவங்க மட்டும் புருஷனை விட்டு வரமாட்டாங்களாம், ஆனா நாங்க புருஷன் புள்ள குட்டிங்களாம் விட்டுட்டு வரணுமா என்று பதிலுக்கு கடுப்படித்தவளுக்கு, போதுண்டி நிறுத்து, ரொம்ப சீன் போடாத. நீ இங்க வந்தாவது அண்ணா 2 நாளைக்கு சந்தோஷமா இருப்பா. அவரை விட்டு இங்கேயும் அங்கேயும் அசையாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. மரியாதையா கிளம்பி வா. சுஜிதா பெங்களூர்ல இருந்து வரேன்னு சொல்லிட்டா என்ற புஷ்பா போனை வைப்பதற்கு முன், கண்டிப்பா வரடி. அவங்க மதிச்சு உனக்கு போன் பண்ணிருக்காங்க. நாம மீட் பண்ணியும் ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே உங்க அம்மாவையும் பார்த்தது போல இருக்கும் என்று கட்டளையிட்ட பின்னே போனை வைத்திருந்தாள். வருடங்கள் பல கடந்தாலும் இவர்களின் நட்பு அன்றை போலும் இன்றும் பசுமையாகவே இருந்தது. இதற்கே மூவரும் கல்லூரியில் ஒன்றாக கூட படிக்கவில்லை. சவிதா சென்னையிலும் சுஜிதா திருச்சியிலும் புஷ்பா அதே ஊரிலும் படித்தனர். படிப்பு முடிந்ததும் சென்னையில் தங்கி மேற்படிப்பு படித்த சவிதா அங்கே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் லெக்சரராக பணியில் சேர்ந்தாள். கணவன், ஒரே மகன் என்ற அழகான சிறு குருவிக்கூடு இவளுடைய குடும்பம். 2 நாட்களுக்கு முன் சவிதாவை அழைத்த கெமிஸ்ட்ரி டியூஷன் மிஸ் தன் மகள் திருமணத்திற்கு வர சொல்லி அழைப்பு விடுத்திருந்தார். முதலில் திருமணத்திற்கு செல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்திருந்தவள் புஷ்பாவின் தொடர் வற்புறுத்தலால் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக தன் சொந்த ஊருக்கு கிளம்பி சென்றாள். முதல் நாளே அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டவள் மறுநாள் காலையில் திருமண மண்டபத்திற்கு ஆட்டோவில் சென்று இறங்க இவளுக்காக காத்திருந்த புஷ்பாவும் சுஜிதாவும் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். மூவரும் அடுத்தவர் குடும்பங்களின் நலன்களை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்ட பின் சவிதாவின் இடுப்பை தடவி கொடுத்தாள் புஷ்பா. துள்ளி குதித்து புஷ்பாவின் கையை தட்டி விட்டவள், எருமை, என்னடி அண்ணன் நினைச்சிட்டியா? அது இந்த தடவு தடவர, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, கல்யாணம் முடிஞ்சதும் அண்ணா கிட்ட போயிடலாம் என்று கிண்டலடிக்க அவள் தோளில் வலிக்காமல் அடித்த புஷ்பா, நாங்க ஒன்னும் சவிதா இல்ல, புருஷனை இடுப்புல சொருகி வச்சுக்கிட்டு அலையறதுக்கு என்று நக்கலாக கூறியவள், இல்ல, இவ்வளவு நாள் அண்ணனை விடாம தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தியா, அதான் இடுப்பு டேமேஜ் ஆகியிருக்கான்னு தடவி பார்த்தேன் என்று சிரிக்காமல் விளக்கம் கொடுக்க வாய்விட்டு சிரித்து விட்டாள் சுஜிதா. சவிதா தன் தோழியை முறைக்க முயன்று தோற்று போனவளாக அவளும் சத்தம் போட்டு சிரித்தவாறே, நான் ஒன்னும் தூக்கிட்டு சுத்தல, உங்க நொண்ணன் தான் என்னை எங்கேயும் விடாம கக்கத்துல சொருகிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு என்று பதிலளித்தவளை கண்டு அதனை கற்பனை பண்ணி பார்த்த நண்பிகளுக்கு வெடி சிரிப்பு கிளம்பியது. சிரித்து பேசியபடி தோழிகள் மூவரும் மண்டபத்தை நோக்கி செல்ல திடீரென்று சவிதாவின் போன் ஒலித்தது. எடுத்து பார்த்தவள் அவசரமாக காதில் வைத்தபடி, என்னங்க, காஃபி குடிச்சிட்டீங்களா? தம்பி முழிச்சுக்கிட்டானா என்று தன் கணவனிடம் கொஞ்சிக் கொண்டிருந்தவள் திடீரென்று பேசுவதை நிறுத்திவிட்டு தன்னையே முறைத்தபடி பார்த்திருந்த புஷ்பாவையும் சுஜிதாவையும் சிரிப்புடன் பார்த்தாள். பின், சாரிடி, 5 மினிட்ஸ், அவங்க கிட்ட பேசிட்டு வர, நீங்க போய் உட்காருங்க ப்ளீஸ், நான் வந்துடுறேன் என்று கெஞ்சியவள் அவர்கள் பதிலுக்கு கூட காத்திராமல் போனை பேசியபடி அங்கிருந்து நகர்ந்து சென்றாள். இதுக்கு இவ வராமலே இருந்திருக்காண்டி, பாரேன், போகிறதுக்குள்ள எத்தனை போன் பேசிடுவா பாரு என்று கடுப்புடன் கூறினாள் சுஜிதா. இவ சும்மா இருந்தாலும் அந்த அண்ணா விட மாட்டார் போல, இதுக்காகவே 2யும் ஒரு வாரத்துக்கு பிரிச்சு வைக்கணும். இதுங்க லவ் தாங்க முடியலடி என்று சலித்து கொண்ட புஷ்பாவை தொடர்ந்து, எங்க வீட்லயே தான் இருக்கே, எப்போடா நான் ஊருக்கு கிளம்புவான்னு காத்துக்கிட்டு இருக்கு என்று தங்களுக்குள் பேசியபடி மண்டபத்துக்குள் சென்றனர். 10 நிமிடங்களுக்கு மேல் தன் கணவனுடன் பேசிவிட்டு போனை வைத்த சவிதா மண்டபத்திற்குள் செல்வதற்காக திரும்பியவளின் பார்வையில் காரில் இருந்து இறங்கி கொண்டிருந்தவன் கண்ணில் பட்டான். அதே பளிச் பளிச் நிறம், இல்லை இல்லை, அதைவிட கண்ணை பறிக்கும் கலரில் வசீகர சிரிப்புடன் சர்வ லட்சணங்களும் பொருந்தி ஹாலிவுட் ஹீரோவை போல் இருந்தவனை
கண்கள் சிமட்ட மறந்து பார்த்தவளின் மனம் அடித்து சொல்லியது அவனேதான் என்று. நீண்ட வருடங்கள் கழித்து சந்தித்தாலும் மனம் அவனை கண்டு கொள்ள உதடுகள் தன்னால் முணுத்தது பளிச் பளிச். ஆம், காரில் இருந்து இறங்கி கொண்டிருந்தான் சுதாகர். காரில் இருந்து இறங்கியவனின் கண்களுக்கு தன்னையே பார்த்தபடி நின்றிருந்த பெண்ணை கண்டதும் ஒரு நொடி புருவம் சுருக்கி பார்த்தவனின் நினைப்பு 11 வருடங்களுக்கு முன் பயணப்பட்டு வந்தது. எத்தனை வருடங்கள் ஆனால் என்ன, தன்னை மெய்மறந்து பார்க்கும் ஒரே ஜீவன் அவளாக மட்டுமே இருக்க முடியும் என்று நினைத்தவனின் இதழ்கள் அவளை கண்டு கொண்ட சந்தோஷத்தில் மலர்ந்தது. இருந்தும் அவள்தானா என்ற சந்தேகம் தோன்ற அவளையே ஊன்றி பார்த்தவாறே நெருங்கியவன், சவிதா என்ற சந்தேகத்துடன் அவள் முன் சென்று நின்றான் சுதாகர். தன்னை அடையாளம் தெரியாது என்று நினைத்தவளுக்கு அவன் தன் பெயரை உச்சரித்து அழைத்தது இன்பமான அதிர்ச்சியை கொடுத்தது. சவிதா என்று தன் பெயரை கேட்ட அந்த நொடியே சவிதாவின் கண்களில் மின்னல் தோன்றி மறைந்தது. என்ன, இத்தனை வருடங்கள் கழித்தும் என்னை அறிந்து என் பெயரும் இவனுக்கு தெரியுமா என்று ஆச்சரியப்பட்டவளுக்கு சிறு கோபமும் உண்டாக தன் பதிலுக்காக காத்திருந்தவனை முகம் சுருக்கி பார்த்தவள், சுதாகர் என்றவளை கண்டு தன் வெண்ணிற பற்களை காட்டி சிரித்தவனின் சிரிப்பில் மயங்க தொடங்கிய மனதை இழுத்து பிடித்தாள் சவிதா. என்ன அதிசயம் இது, டியூஷன் படிக்கும் போது ஒரு தடவை கூட நம்ம பேரை கூப்பிட்டது இல்ல, முதல்ல நம்மள தெரியுமான்னு கூட தெரியல, இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம பேரை சொல்லி கரெக்டா கண்டுபிடிச்சது உலக அதிசயம்தான் என்று போலியாக ஆச்சரியப்பட்டவளை கண்டு சத்தம் போட்டு ஹா 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 என்று சிரித்தான் சுதாகர். எந்த விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெஷல் தானே, அதை மறக்க முடியுமா என்று தத்துவம் பேசியவனை புரியாமல் பார்த்தவளை கண்டு உதடுகள் வெறிய சிரித்தவன், ஃபர்ஸ்ட் என்னை வெறிச்சு பார்த்த பொண்ணு நீதான், அதே போல பேப்பரை உருட்டிய மேல போட்ட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பொண்ணும் நீதான், அப்புறம் என்று குறும்புடன் சிரித்தவன் தன் தலையை கோதியபடி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் என்று ஆரம்பிக்கும் போதே அவன் என்ன சொல்ல வருகின்றான் என்று புரிந்துவிட சரியான குசும்பன் என்று மனதில் நினைத்தவள், போதும் போதும், விளக்கம் எல்லாம் 18+ போய்கிட்டு இருக்கு, ஐ எம் மேரிட் இனோ என்று முறைத்தவளை கண்டு இதழ் பிரியாமல் கண்ணம் விரிய சிரித்தவன், ஏய், நான் நடக்காதையா சொல்றேன், ஒன்ஸ் அப்பான் எ டைம்ல நடந்ததை ஞாபகப்படுத்துறேன், அவ்வளவுதான்மா என்று தோலை குலுக்கியவனை கண்டு, நான் கூட வெள்ளத்தோலை பார்த்து அம்பின்னு நினைச்சு ஏமாந்துட்டேன், இப்போல தெரியுது வாய திறந்தா என்ன வரும்னு என்று புலமையலை கண்டு தலை சாய்த்து சிரித்தவன் அவள் கூட சேர்ந்து நடந்தபடி, நான் கூடத்தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், என்னை வரைச்சு வரைச்சு பார்த்தது, பேப்பரை தூக்கி போட்டது பார்த்து சரியான நீ ஒரு ரெமோ பொண்ணு நினைச்சேன், இப்போதானே தெரியுது நீ ஒரு அம்பின்னு என்று பதிலுக்கு காலை வாரிவிட அவனின் சகஜமான பேச்சில் வாயை பிளந்து பார்த்தவள், உனக்கு இவ்வளவு பேச வருமா என்ற பார்வை பார்க்க அதற்கும் சிரித்தவன், பின் சொல்லு, ஹஸ்பண்ட் என்ன பண்றார், நீ என்ன பண்ற, உனக்கு எத்தனை பசங்க என்று விசாரிக்க கணவன் பெயரை இழுத்ததும் முகம் மலர்ந்தாள் சவிதா. ஒரே ஒரு பையன் விஸ்வா, 6 வயசாகுது, ஹஸ்பண்ட் கணேஷ் ப்ரொஃபஸரா இருக்கார், நானும் காலேஜ்ல லெக்சரரா இருக்கேன், மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆகுது, நாம எல்லாரும் சொர்க்கம் எப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டுதானே இருப்போம், பட் நான் ஆஃப்டர் மேரேஜ் அதை ஃபீல் பண்ணேன், என்ன ஒரு பிரின்சஸா ஒவ்வொரு நொடியும் உணர வைப்பா மை கணேஷ், எனக்கு அவர் ஹஸ்பண்டா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்றவளின் கண்கள் கணவரை நினைத்து பெருமிதத்தில் கலங்கி போனது. அவள் பேச பேச முகம் இலகி போய் பார்த்தவனின் முகமும் கண்களும் மென்மையுற இடக்கையால் அவள் தலையை தொட்டு நல்லா இருடா என்று உண்மையான பாசத்துடன் வாழ்த்தினான். தன் மனதுக்கு பிடித்த பெண்ணின் வாழ்க்கை அவளுக்கு பிடித்தது போல நன்றாக இருக்கின்றது என்ற நினைப்பே அவன் முகத்தில் மலர்ச்சியை கொடுத்தது. சவிதாவுக்கு ஏனோ அவனின் வாழ்த்து மேலும் அவள் கண்களை கரிக்க செய்ய கலங்கிய விழிகளுடன் அவனை பார்த்து சிரித்தாள். இருவரும் சில நொடிகள் அமைதியாக நடந்தனர். உனக்கு கல்யாணம் ஆச்சா, எத்தனை பசங்க, எங்க வாழ பாக்குற என்ற சவிதாவை பார்த்து தன்னுடைய ட்ரேட்மார்க் சிரிப்பை உதிர்த்தவன், ஆகிடுச்சு,
1 இயர் ஆக போகுது. ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஎஸ் போனேன். அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். ஒய்ஃபும் அங்கதான் சாஃப்ட்வேர்ல வேலையில இருக்கா. அவளுக்கு இப்போ 7th மந்த். அதான் அம்மாவை கூட்டிட்டு போலான்னு ஊருக்கு வந்திருக்கேன் என்றவன், செல்வி மிஸ் இன்விடேஷன் அச்சப்போ போக வேணான்னு தான் நினைச்சேன். பட் ஃப்ரெண்ட்ஸ் தான், டியூஷன்ல படிச்சவங்க எல்லாம் வருவாங்கன்னு சொன்னாங்க. சரி, என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு தான் இங்க வந்தேன் என்று சிரியாமல் கூறியவனை சந்தேகத்தோடு பார்த்தவள், நம்பிட்டேன் என்று பழிப்பு காட்ட புன்னகை சிந்தியவன், அட நம்புமா, பாவம் இன்னும் என்னையே கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கு கல்யாணம் ஆனதை சொல்லி புரிய வச்சிட்டு போலான் தான் இங்க வந்தேன் என்று மீண்டும் விளக்கம் கொடுத்தவனை கண்டு பல்லை கடித்தாள் சங்கீதா. அடேய் போதுண்டா, நிறுத்து. ஏதோ சின்ன வயசுல தெரியாம பார்த்து சைட் அடிச்சிட, அதுக்குன்னு ஓவரா கலாய்ப்பியா என்று முகத்தை சுருக்கியவளிடம், என்னது தெரியாம சைட் அடிச்சிட்டியா? அப்போ அவ்வளோதானா நம்ம சைட்டு என்று போலியாக வருத்தப்பட்டவனை கண்டு அவன் தன்னை வேண்டுமென்றே கிண்டல் செய்வது புரிந்தது. அவ்வளோதான், இப்ப என் கண்ணுக்கு என் கணேஷ் மட்டும்தான் தெரிகிறார் என்று கணவனின் பெருமையை பேசியவளை பார்த்தவன், ஐயோ பாவம், அவர்கிட்ட போய் நீ எப்படின்னு கேட்டாதான் என்னென்ன கொடுமை பண்றன்னு தெரியும் என்று அவள் கணவனுக்காக பரிதாபப்பட்டு பேசியவன் திடீரென்று, ஆமா நீ எப்ப ஊருக்கு கிளம்புற என்ற திடீர் கேள்வியில் புரியாமல் பார்த்தவள், ஏன் என்ற பாவை பார்த்தபடி, ஆப்டன் கிளம்பிடுவேன் என்று பதில் அளிக்க, சே பாவம் அந்த மனுஷன், ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க விட மாட்ட போல போலியாக வருத்தப்பட மீண்டும் அவன் தன்னை கிண்டல் செய்வது புரிந்தது. ஹலோ ஹலோ ஹலோ, உங்களை போன ஒன்னும் இல்ல, என் ஹஸ்பண்ட் அப்பெல்லாம் நினைக்க மாட்டார் என்று சிலிர்த்து கொண்டு வந்தவளை கண்டு தனக்குள் சிரித்து கொண்டான். ஒரு ஆணோட ஃபீலிங்ஸ் இன்னொரு ஆணுக்கு தாமா புரியும், அதெல்லாம் உன்னை போல பொண்ணுக்கு புரியாது. போ போ போ, போய் போட்ட டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு 1 வாரம் கழிச்சு கிளம்பு என்ற ஐடியா கொடுத்தவனிடம், அப்பா சுதாகர் உங்களுக்கு எவ்வளவு வாய், இந்த வாய் டியூஷன் படிக்கிற சமயத்துல காட்டி இருந்தா நான் 4 பேருக்கிட்ட 4 சீன் போட்டிருப்பேன். இப்ப இந்த மொக்கையெல்லாம் சுத்த வேஸ்ட் என்று உதட்டை பிதுக்கியவளை கண்டு, பொய் சொல்லாத, டியூஷன் படிக்கும் போது என்ன வாய என்ன பிளாஸ்டர் போட்டா ஒட்டியிருந்த நல்லாவே பார்த்திருப்ப, இப்ப வந்து காட்டலன்னு சொல்லிட்டு இருக்க என்றவனின் மொக்கையில் தன்னை மீறி சிரித்தாள். ஓ மை காட் சுதாகர், உண்மையிலே நீங்க மொக்க மன்னன். ஆக்சுவலா உங்க வெளி தோற்றத்தை பார்த்து சில்லறைய சிதற விட்ட அப்பாவி மீ, என்ன பார்த்தா பாவமா இல்லையா? நோமர் கடி ப்ளீஸ் மீ, பாவம் என்று பாவமாய் முகத்தை வைத்து கொண்டு பேசியவளை கண்டு சத்தம் போட்டு சிரித்து விட்டான். தங்களுக்குள் பேசி சிரித்தபடி உள்ளே நுழைந்தவர்களை பே என்று பார்த்தனர் சுஜிதாவும் புஷ்பாவும். சுதாகர் சவிதா இருவர் மனதிலும் எந்தவித கல்மிஷமும் இல்லாததால் என்றோ பார்த்து ரசித்த தனக்கு பிடித்தமான நபரிடம் பேசுவதால் தங்கு தடையின்றி மற்றவர்களை கேலி செய்து மனம் விட்டு அவர்களால் பேச முடிந்தது. உள்ளே நுழைந்ததும் தன்னையே அதிர்ச்சியுடன் பார்த்திருந்த தோழிகளை கண்டதும் சவிதாவின் முகத்தில் மேலும் 10 வாட் சேர்ந்ததை போல ஒளி கூடிவிட சுதாகருடன் அவர்களை நோக்கி சென்றவள் இருவருக்கும் அவனை அறிமுகப்படுத்தி வைத்தாள். தெரியுமே, இவங்க 2 பேரையும் உன் கூட பார்த்திருக்கேன் என்றவன் அவர்களை பற்றி தெரிந்து கொண்டான். அவன் நண்பர்களும் அங்கே வந்துவிட அதன் பின் அந்த இடமே களை கட்டியது. ஒருவரை ஒருவர் வாரிவிட்டு கிண்டல் கேலி என பேச்சு அவர்களின் டியூஷன் படித்த நாட்களுக்கு சென்றது. நண்பர்களுடன் பேசிக்கொண்டாலும் அவ்வப்பொழுது மற்றவர் அறியாமல் சுதாகரும் சவிதாவும் பார்வையால் வருடி கொண்டனர். அனைவரும் ஒன்றாகவே மேடைக்கு சென்று பரிசு கொடுத்து சேர்ந்தே புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். மேடையில் இருந்து இறங்கும் பொழுது சவிதாவின் மொபைல் போன் ஒலிக்கவும் அதை உயிர்ப்பித்து என்னங்க என்று ஆரம்பிக்கவும், அவ்வளவுதான், இனி நாம யாரும் அவ கண்ணுக்கு தெரிய மாட்டோம் என்று சலித்து கொண்டாள் புஷ்பா. அவள் கூறியது உண்மை என்பது போல சவிதாவும் போனை பேசியபடி மண்டப ஹாலில் இருந்து வெளியேறியிருந்தாள். அதை கண்ட நண்பர்கள் கூட்டம் சத்தம் போட்டு சிரித்தது. சுதாகரின் நண்பன் ஒருவன், இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா, முதல்ல என் பொண்டாட்டிய சவிதா கிட்ட டியூஷனுக்கு அனுப்பணும் என்றதும் மீண்டும் ஒரு சிரிப்பலை எழுந்தது. அதுக்கு பேசாம நீ சவிதா ஹஸ்பண்ட் கிட்ட கிளாஸுக்கு போலாம், எப்படி பொண்டாட்டிய மயக்கி வச்சிருக்கிறதுன்னு
என்று சுதாகர் எடுத்து கொடுக்கவும் மீண்டும் ஒரு சிரிப்பலை அங்கே எழுந்தது. சாப்பிட்டு விட்டு வந்த சுதாகரும் அவன் நண்பர்களும் சுஜிதாவிடமும் புஷ்பாவிடம் சொல்லிக் கொண்டு வீட்டிற்கு கிளம்பினர். வெளியே கார் நிறுத்தியிருந்த இடத்திற்கு வந்ததும் சவிதாவிடம் சொல்லிக் கொள்ளாமல் கிளம்புவது சரியாக படாததால் தன் நண்பர்களிடம் சொல்லிக் கொண்டு சவிதாவை தேடி சென்றான் சுதாகர். மண்டபத்தின் வாசலில் நின்று பேசிக் கொண்டிருந்த சவிதா தன்னை நோக்கி வந்து கொண்டிருந்த சுதாகரை கண்டதும் அழைப்பை துண்டித்து விட்டு அவனை எதிர்கொண்டாள். சாரி சுதாகர், ஹஸ்பண்ட் கால், கட் பண்ண மனசு வரல என்று உண்மையான காரணத்தை கூறியவளை கண்டு முகம் மலர புன்னகைத்தவன், எப்பவும் இதே அன்போடு இரு சரியா, எந்த சுச்சுவேஷன்லயும் உன்னை மாத்திக்காத என்று விட்டு அவள் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் கிளம்பணும். ரொம்ப வருஷமா என் மனசுல உன் கூட பேசலையேன்னு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ஐ எம் ஆல் ரைட் என்றவனை கண்கள் கலங்க பார்த்து தலையசைத்தவளை கண்டு புன்னகைத்தவன், பாய், இனி எப்போ பாப்போம் தெரியல, முதல்ல இதுக்கு அப்புறம் பாக்குற சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, ஹாப்பியா இரு என்று விட்டு கிளம்பிவிட தன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறிய சந்தோஷத்தில் ஒரு விதமான உணர்வுகளின் பிடியில் சிக்கிக் கொண்டிருந்தாள் சவிதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அத்தியாயம் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துடன் சந்திப்போம்.